ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அதனாலேயே மற்றவங்களால ரொம்ப பக்குவமானவங்கன்னு பேரும் வாங்குவாங்க. ஆனா இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதுன்னு ஒரு இரட்டை நிலைப்பாட்டோட தவிக்கிறவங்களும் இவங்க தான். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் இடத்து சனி நிறைய நல்ல பலன்களையும் கொடுக்கும், தீமைகளையும் தரும்னு சொல்லலாம். பொது பலனா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வோட கூடிய இடமாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்கள நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் கவனிக்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விரோதமா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பயும் உண்டு. இரும்பு, விவசாயம், மருத்துவம், தகவல் தொடர்பு, கணனி, நிர்வாகத்துறைகள் இதுல ஈடுபடக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஏற்றங்கள் ஏற்படும். ஆனா புதிதா வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு காரிய தடையும் பிறகு வெற்றியும் அமையும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கும். நிர்வாக படிப்பை எடுத்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் படிக்கிற பண்புகள்ல கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோம்பேறித்தனமோ அல்லது கவன சிதறலோ அல்லது ஞாபக மருதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை குரு வழிபாட்டு மூலியமா நீங்க நீக்க முடியும். அதிகாலை 7:30 பழக்கத்தை உருவாக்குறது மூலியமா இதெல்லாம் மாத்தி அமைக்கவும் முடியும். சனியால ஏற்படுற அந்த பாதகத்தை மே மாசத்துல வர குரு உச்ச குருவால இதை நீங்க மாற்றி அமைச்சுக்கவும் முடியும் அப்படின்றத நீங்க கருத்துல எடுத்துக்கணும். இருந்தாலும் பழக்கமாகிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க சோம்பேறித்தனமா இருக்க பழகுனா சோம்பல் உங்களை ஆக்கிரமிச்சிடும். சுறுசுறுப்பா இருக்க பழகுனா சுறுசுறுப்பே பழக்கமாயிடும். இதை நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு நீங்க படிப்பை மேற்கொண்டீங்கன்னா சிறப்பா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில அழுத்தங்களும் பலமும் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலையில கவனம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ரொம்ப கடன்களுக்கு போராடிட்டு இருந்தவங்களுக்கு, கடன்கள் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளை இல்லாம அவஸ்தப்பட்டவங்களுக்கு பிள்ளை பேரு உண்டாகிற வாய்ப்பு ஏற்படும். சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அசுப பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய குறைபாட்டுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டு. மருத்துவ செலவு ஏற்படுறதுனால சில தடுமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுகக்குறைவு, தாய்க்கு சுகக்குறைவு, அதே நேரம் வீடு பழுது பார்க்கிற விஷயங்கள் ஏற்படுறது. சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிக்கனத்தை கை கொள்ளணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை மீறி செலவுகள் ஆகும். வீண் விரைய செலவுகளுக்கு அதிக இடம் உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வீடுகள், அதற்கான வழக்கு வியாஜியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க எல்லாத்துலயுமே எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. இடமாற்றங்கள் ஏற்படலாம். வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வேலை பார்க்குற இடத்துல நீங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படிதான் நடந்துக்கணும் நீங்களே ஒரு பிரின்சிபலா மாற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை பழுது பார்க்கிற வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவாங்க, அதற்கான செலவுகளை மேற்கொள்வாங்க. தாயாருக்கு உடல் சுகவீனம் ஏற்படலாம். இதெல்லாம் இந்த சனி 7ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் ஒரு இணக்கமான போக்கும் ஏற்படும் சொல்லலாம். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால இந்த முறை உங்க வாழ்க்கை துணை பக்கம் இருந்து அதிக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது கணவன் மனைவி இடையே நிறைய எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதனால சனி பூரட்டாதியில சஞ்சாரம் பண்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது. அதே சமயம் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு மேன்மைகள் நிறைய நடக்கும், முன்னேற்றங்கள் நிறைய ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குற வாய்ப்புகள் ஏற்படும், பொருட்கள் சேரும், தந்தை வழி ஆதரவு உண்டு. ரேவதி நட்சத்திரத்துல
சஞ்சாரம் பண்ணும்போது புதிய திட்டமிடல்கள் தோன்றும். வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்படும். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிற முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. ஒரு சில பேர் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவாங்க. சனியுடைய வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு வெகுவா நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனா அந்த நேரங்கள்ல ஒரு சிலருக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். ஆக மொத்தம் இந்த சனி பெயர்ச்சி நிறைய வேலை அழுத்தங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியதா தான் இருக்கு. ஆனா கணவனுடைய ஹெல்த்லையும் சரி, உறவுலையும் சரி, அதே சமயம் தாயாருடைய ஹெல்த்லையும் சரி கொஞ்சம் கவனம் வைக்கக்கூடிய அமைப்புல தான் இது இருக்குன்றதை மறுக்க முடியாது. அதனால இந்த 2 விஷயத்தையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த சனி பெயர்ச்சியை எதிர்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில பல சிறப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க நன்மைகளை அதிகமாக்கவும் தீமைகளை குறைக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் புவனேஸ்வரி அம்மன், பிறகு அர்த்தநாரீஸ்வரர் மூலவரா குடிகொண்டிருந்த கோவில்ல உள்ள சனீஸ்வரரை வழிபடுறது, சனி பிரதோஷ நாட்கள்ல நந்தியை வழிபட்டுட்டு பிறகு சனீஸ்வரரை வழிபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு யோகங்களை தரும்.